இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த இடத்துல வந்து இது நாள் வரைக்குமே நமக்கு மெயில் ஐடி வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனை கொடுத்துருந்தாங்க. பேன் கார்டு ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்க அதையுமே சேஞ்ச் பண்ணிக்கங்கன்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது இது வரைக்கும் யாருமே பண்ணவே இல்லை. நான் ப்ரொஃபைலில் போய் பார்க்கல, என்னோடய மெயில் ஐடி வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணலை. அண்ட் நான் வந்து பேன் கார்டு வந்து மிஸ்டேக்காக இருக்குது, ஸோ அதுவுமே கொடுக்கல அப்படின்றவங்க ஐடி வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஒன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் அட்மின் டீமை தான் காண்டாக்ட் பண்ணணும். இது ரிலேட்டடாக உங்களுக்கும் எஸ்பிஐக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது. நீங்கள் ரிஜெக்ட்னு கொடுத்த அடுத்த செகண்ட்லேருந்து அதில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் மெயில் மூலயமா தான் சரி பண்ணிக்கணும். உங்களுக்கு இன்ட்ரடியூஸரோ கமெண்டர்ஸோ வேறு யாருமே போய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நீங்கள் போயிட்டு உங்களுடைய மெயில் என்ன ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெயில் மூலயமா தான் போய் மெயில் அனுப்பி சரி. இதோட ஃபுல் வீடியோ யாரோ மார்க் தெரிகிற இடத்துல பின் பண்ணி வச்சுருக்கேன், பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னோடய நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கானை ஆல் அண்ட் கிளிக் பண்ணி வச்சு